பிரைஸ் த லார்ட். இந்த காலை நேரத்தில் நம்ம ஒரு வசனம் பார்ப்போம். யோபு 31வது அதிகாரம் 1வது வசனம். என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணியின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? பிரைஸ் த லார்ட். இங்கே பாருங்க, இன்றைக்கி அநேகம் பேர் இந்த பாவத்தை என்னால் மேற்கொள்ள முடியலையே என்று கவலையோடு இருக்கிறீங்க. நான் செய்யக்கூடாது என்று தான் நினைக்கிறேன், அதை திரும்ப திரும்ப நான் செய்து விடுகிறேன் என்கிற அந்த கலக்கத்தோடு இருக்கிறீங்க. இங்கே பாருங்க, ஏசப்பா இன்றைக்கி நமக்கு ஒரு அழகான ஒரு வசனத்தை நமக்கு இன்றைக்கி கட்டுத்தராங்க. இங்கே பாருங்க, யோபு சொல்கிறாங்க, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணனா எப்படி அந்த பாவத்தை நான் செய்வேன் என்று யோபு இன்னைக்கு சொல்கிறாங்க. இன்றைக்கு கூட நம்மளும் இங்கே பாருங்க, நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளோட நம்ம இந்த சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளோட நம்ம ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறவர்கள். உடன்படிக்கை என்னன்னா ஒரு ஒப்பந்த தீர்மானம் தான் உடன்படிக்கை. தீர்மானம் எடுங்க, நான் இந்த உறுப்பு மூலமாக என்னோட சரீரம் கேடு உண்டாக்குற மாதிரி நான் பாவம் செய்ய மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானத்தை நம்ம இன்றைக்கு எடுக்க வேண்டும். யோபும் அதுதான் நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக நம்ம கட்டுத்தர. இந்த கண்கள் மூலமாக இந்த கண்கள் மேல நான் இந்த உடன்படிக்கை பண்ணி கொண்டிருக்கிறேன், நான் இனிமேல் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் செய்யல. அவர் சொல்றாரு, உடன்படிக்கை பண்ணனா எப்படி இந்த பாவத்தை நான் செய்வேன் என்று சொல்லி தராரு. அதே போல இங்க பாருங்க, நம்மளும் நம்முடைய சரீரத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு அங்கங்களுக்கும் நம்ம தான் பொறுப்பு. எப்படி நான் ஒரு தாய்க்கு குழந்தைய எப்படி பாதுகாத்து வளர்க்கிறது ஒரு பொறுப்போ, அதே போல நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் நம்ம தான் பொறுப்பு. அதை நம்ம தான் பரிசுத்தமாக எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த பொறுப்பு நமக்கு தான் உண்டு. அதனால இங்க பாருங்க, நம்மள முடியலைன்னா ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பா, இந்த சரீரம் இந்த உறுப்பு என்னை பாவம் செய்ய தூண்டுது, அதனால ஏசப்பா உங்க கரத்துல நான் ஒப்பு கொடுக்குறேன், உடன்படிக்கை பண்ணி உங்க கரத்துல நான் ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. இனிமே இந்த பாவத்தை நான் செய்யாதபடி ஒவ்வொரு நாள் நீங்க என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. இனிமே இந்த பாவத்தை மேற்கொள்ளுகிறதற்கான பலனையும் அந்த தைரியத்தையும் எனக்கு நீங்க தாருங்க ஏசப்பா. அந்த சிந்தை இந்த மேற்கொள்ளுகிறதற்கான ஒரு ஞானத்தை நீங்க எனக்கு தாருங்க ஏசப்பா என்று ஏசப்பா இடத்துல ப்ரேயர் பண்ணி கேட்டு ஏசப்பா இடத்துல ஹெல்ப் கேளுங்க. அவர் கண்டிப்பா ஏசப்பா நமக்கு உதவி செய்வாங்க. பிரைஸ் தி லார்ட்.